ஒரு தினேஷ் மிஸ்ரா என்ற நம்பிக்கையுடையவர் அமித்ஷா அவர்களுக்கு. அவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததாகத்தான் தலைநகரில் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் திரைமறைவு சம்பவங்கள் தெரிகிறது. இபிஎஸ் டெல்லி வருவது என்பது கண்டிப்பாக 2026 தேர்தலை மனதில் கொண்டுதான் வருகிறார். ஓப்பனாவே சொல்றாரு, ஐ எம் பிகாஸ் ஆஃப் சோனியா காந்தி, ஐ எம் லீடர் ஆஃப் அப்போசிஷன். அவர் ஒரு பொம்மலாட்டங்க. இந்தவங்க எப்படி இப்படி 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 பொம்மலாட்டம் பண்ண ஆடுவார். அதோட சரி, 83 வயசு குடுகுடு தாத்தா. நான் அதிகமாக சொல்லக்கூடாது, மரியாதைக்குரியவர் இருந்தாலும் சோரம் போகிவிட்டதாகத்தான் கருதுகிறார்கள். காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் 40 எம்பிக்கள் அனைவரும் வேஸ்ட்டுங்க. தமிழ்நாட்டில் வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் வேஸ்ட். அதைத்தான் மு.க. ஸ்டாலின் சுட்டி காண்பித்தார். தமிழக நாட்டின் எம்பிக்களை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொதுஜனங்கள். ரொம்ப பரிதாபமான நிலைமையில் காங்கிரஸ் இருக்கிறது. ஏதோ ராகுல் காந்தி 99 சீட் ஜெயிச்சுட்டேன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் பிச்சை போடவில்லை என்றால், அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் பிச்சை போடவில்லை என்றால், காங்கிரஸ் ஒரு சீட் கூட ஜெயிச்சிருக்காது. இப்பொழுது திமுக தான் பிளவை ஏற்படுத்தியிருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சிகள், அதுவும் குறிப்பாக செல்வ பெருந்தகை போன்றவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு அபாய மணியமாகத்தான் நான் பார்க்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய விவசாய அமைச்சர் தமிழக பாஜகவிடம் பேச இருக்கிறார். நரேந்திர மோடியினுடைய ஒரு செய்தியை தர இருக்கிறார். அதன் மூலமாக என்டிஏ கூட்டணி தான் விக்கிரவாண்டியில் ஜெயிக்கும். அதற்காக அன்புமணி ராமதாஸ் கங்கணம் கைத்துக் கொண்டு செய்கிறார். ரேலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் டெல்லியில இருந்து நமக்கு எக்ஸ்க்ளூசிவான தகவலை கொடுப்பதற்காக டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். நமஸ்காரம் வினோத். நீண்ட நாட்களுக்கு வினோதுடன் நான் பேசுவதற்கு வாய்ப்பளித்தீர்கள், நன்றி. ஓகே சார், 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணி தொடருமா இல்லது அப்படியே கூட்டணிகள்லாம் உதறிவிடுமா சார்? அது பதில் சொல்வது கடினம். காரணம் என்ன என்று கேட்டால், இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க வேண்டும் வினோத். ஓகே சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களை சந்திப்பதாக ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது இல்ல சார், அது உண்மையா சார்? தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்பதைத்தான் ஆளுநர் மூலமாக செய்கிறார்கள். சிலர் ஒரு தினேஷ் மிஸ்ரா என்று நம்பிக்கையுடையவர் நம்ம அமித்ஷா அவர்களுக்கு. அவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததாகத்தான் தலைநகரில் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் திரைமறைவு சம்பவங்கள் தெரிகிறது. அது எப்பொழுது எது மாதிரி இருக்குன்னா, 2024 எலெக்ஷன்ல பொதுமக்கள் ஏமாற்றி விட்டார்கள், ஏமாந்து போனார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பலன் அடைந்தது. ஆனால் அதிமுக 10 இடத்துல டெபாசிட் போயிருக்குது. 13 இடத்துல புது ஆளுங்களை போட்டு திமுகவிற்கு உதவியாக செய்து விட்டால். காரணம், அண்ணாமலை எதிர்க்க வேண்டும் என்று. அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் பார்த்தால் இபிஎஸ் டெல்லி வருவது என்பது கண்டிப்பாக 2026 தேர்தலை மனதில் கொண்டுதான் வருகிறார். அதற்கான ஆயத்தங்கள் டெல்லியில் நடப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே சார். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ராஜ்யசபாவில பேசும்போது ஒரு குடும்பத்துக்காக மல்லிகார்ஜுன் கார்கே போன்ற தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பலி கொடுக்கப்படுகிறார்கள் என்று பேசியிருந்தார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? மல்லிகார்ஜுன் கார்கே என்பவர் ஒரு குடும்பத்தை, அவர் ஓப்பனாவே சொல்றாரு, ஐ எம் பிகாஸ் ஆஃப் சோனியா காந்தி, ஐ எம் லீடர் ஆஃப் அப்போசிஷன். அவர் ஒரு பொம்மலாட்டங்க. இந்தவங்க எப்படி இப்படி 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 பொம்மலாட்டம் பண்ண ஆடுவார். அதோட சரி, 83 வயசு குடுகுடு தாத்தா. நான் அதிகமாக சொல்லக்கூடாது, மரியாதைக்குரியவர் இருந்தாலும் சோரம் போகிவிட்டதாகத்தான் கருதுகிறார்கள். காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் மடிந்து போய்விட்டதுங்க. 16 ஸ்டேட்ஸ்ல அவங்களுக்கு இந்த இதுவே இல்லை. 99 சீட்டு வந்துட்டு உலகத்துல 199 மார்க் வாங்கிதான் நினைக்கிறாங்களே தவிர 543 ஸ்டேட்டுக்கு 93 யாருமே புரிஞ்சுக்க முடியல. ஸோ ஆக மொத்தம் மல்லிகார்ஜுன் கார்கேயினுடைய ஒரு போக்கு இனி வரக்கூடிய காலத்தில், ஐயா மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்கள் பலர் பெங்களூரில், கர்நாடகாவில், மைசூரில் பார்க்கிறார்கள். எனக்கு அடிக்கடி தொலைபேசி வருகிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சரிப்படுத்தி வைங்க முன்னாடி, அப்புறம்தான் நீங்க பாஜகவை பற்றி பேசலாம். எது இருப்பினும் கர்நாடக அரசு கூடிய விரைவில் கலைக்கப்படுமா அல்லது நீடிக்கப்படுமா, நம்ம இவருடைய சித்தராமையாவுடைய போக்கு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. நாட்கள் கடந்து போனால்தான் இது பற்றி நாம் முடிவெடுக்க முடியும். வரக்கூடிய நாட்களில்
பாஜக கண்டிப்பாக தென்னிந்தியாவை கைப்பற்றும் என்று தான் பல வர்ணனையாளர்கள் கூறுகிறார்கள் வினோத். சார், இந்த டெல்லி இடி அலுவலகத்துல ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அப்படி என்ன பரபரப்பு அங்க நடந்துட்டு இருக்கு சார்? தயார் பண்ணிட்டாங்க. 45 கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த அந்த ஒரு கேள்வி பதில் என்பது நேரடியாக ரெய்ட் நடக்காமல் நேரடியாக கொண்டு கொடுக்கலாமா, அல்லது ஒரு பொதுமக்கள் மூலமாக கொண்டு கொடுக்கலாமா, ஏர்கிராப்ட்லேருந்து, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்த்தால் துரைமுருகனுக்கு வரக்கூடிய 1 மாத காலம் மிகவும் கடினமான காலமாகத்தான் இருக்கும் வினோத். கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை வினோத். இந்த எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி செயல்பாட்டை எப்படி சார் பாக்குறீங்க? 10க்கு 5 மார்க் தரலாம், அதுக்கு மேல கிடையாது. காரணம், பொய் சொல்றார், நிறைய பொய் சொல்லுகிறார். அதாவது தன்னுடைய கட்சி தலைவர்கள் என்ற மரியாதைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் தான் ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, நிழல் பிரதம மந்திரி எதிர்கட்சி. ஆனா இவர் தன்னுடைய நிழலை பார்த்தே பயப்படுறாரு. நிழல் பிரதம மந்திரினா பாருங்க, ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்று கொண்ட ராபர்ட் வாட்ரா பத்தி அந்த ஷேடோ பின்னாடியே வருது, அது பயப்படுறாரு. 2வது டரோமத் எல்லாரும் சொல்றாரு, கூத்து டர் ஜாத்தா ஹை, அவரையும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்னை பொறுத்த மட்டில் ராகுல் காந்தியினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் அவர் ஒரு கேளிக்கை மன்னராக, ஜோக்கராக மாறிவிட்டார். நாடாளுமன்றத்தில் கண்ணு அடிக்கிறாரு, ஊழறாரு. அதெல்லாம் பண்ணப்புறம் பெஞ்சில் நின்று 4 பக்கம் திரும்புறாருங்க. அது தப்புங்க, அதனால பண்ணக்கூடாதுங்க. சபாநாயகருக்கு முதுகை காண்பிக்க கூடாது. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, ரியல் ஒன் வாய்ஸ் நேர்கள் மூலமாக ஒரு கேள்வி, 40க்கு 40 திமுக எம்பிக்கள் வெற்றி பெற்று வந்து விட்டார்கள், வாழ்த்துக்கள். ஆனால் அந்த 40 பேருடைய சாதனை என்ன? கடந்த 10 வருடத்தில், இந்த 10 நாட்களில் ஒண்ணுமே கிடையாது. வருவது துரோகம் செய்கிறார்கள். 40 எம்பிக்கள் அனைவரும் வேஸ்ட்டுங்க. தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் வேஸ்ட். அதைத்தான் மு.க. ஸ்டாலின் சுட்டி காண்பித்தார். தமிழக நாடு எம்பிக்களை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொதுஜனங்கள். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவோ எதிர்கட்சிக்கு எதிராகவோ செயல்படக்கூடாது. இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பேசுங்கள். நாடாளுமன்றத்தில் தமிழக பிரச்சனையை பற்றி பேசுங்கள் என்றார். பாருங்க, தமிழக பிரச்சனையே பேச மாட்டேங்கிறாங்க. ராகுல் காந்தி எழுந்திருந்தா தயாநிதிமாறன் எழுந்துடுறாரு, டிஆர் பாலு எழுந்திருக்கிறாரு. ஆனா டிஆர் பாலு 2-3 நாளா காணவே காணும். என்ன கொஞ்சம் பயந்துட்டாரா, சலுகை செய்யறா தெரியல. ஆனா கைமொழி முன்னாடி ராகுல் காந்தி பேசும்போது கையெழுத்து இந்தியா இந்தியாங்கிறாங்க. ஜெஸ்டிகுலேஷன் செய்கிறார்களே தவிர எது மாதிரியான பாஷைகள் கூறுவார் என்று தெரியவில்லை. சார், பிரதமர் மோடி அவர்கள் சின்ன சின்ன குட்டி கதைகளை சொல்றத உங்க பார்வையில எப்படி சார் எடுத்துப்பது? அவர் ஒரு காங்கிரஸ் கட்சி எது சொன்னாலும் சரி பொய் சொல்லுகிறார்கள். பொய்க்கு கால் இல்லை என்பதைத்தான் நரேந்திர மோடி எடுத்து காண்பிக்கிறார் குட்டி கதைகள் மூலமாக. குட்டி கதைகள் சொல்வதன் காரணம் என்ன என்று கேட்டால், வட இந்தியாவில் ராகுல் காந்தி கேஸ் பலூனுங்க, அவரு புழுகு மூட்டை. அவர் எது செஞ்சாலும் பாருங்க, சிவபெருமான் படத்தை காமிச்சிட்டாரு நாடாளுமன்றத்தில். அதையும் தவிர அவருக்கு முத்ரான்னு இந்த மாதிரி கையினுடைய எண்ணங்கள், அந்த கை காங்கிரஸ் கை, நாங்க தான் அபயஹஸ்தம் தரோம் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் அவருடைய பேச்சு போக்கு ஏதோ பிரதமர் பதவி நாங்கள் வந்து விட்டதாக நினைத்தவர்கள் ஏமாந்து போய்விட்டு நரேந்திர மோடி 3வது முறையாக அந்த இடத்தில் வந்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. போதாக வரைக்கும் நரேந்திர மோடியினுடைய குட்டி குட்டி கதைகள் கூட ராகுல் காந்திக்கு எரிச்சலை ஊட்டுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து வினோத். ஓகே சார், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா, இல்ல திரும்ப சிறைதான் செல்வாரா சார்? இது கவிதாவிற்கோ அல்லது மனிஷ் சிசோடியாவிற்கோ சத்யேந்திர ஜெயினுக்கோ ஜாமீன் கிடைக்காத பட்சத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைப்பது என்பது அரிதாகத்தான் நான் கருதுகிறேன். எது இருந்தாலும் இது சட்டமன்றத்தில் சட்ட நுணுக்கங்கள் இருக்கிறது. சட்டமன்றத்திற்கும் எதிரொலிக்கும். அவர் ராஜினாமா செய்யாமல் இருப்பது பாருங்க, அவர் ஜெயில் போறதுக்கு அப்புறம் ஹேமந்த சோரன் ராஜினாமா பண்ணாரு. தமிழ்காரர் தான் அந்த பதவி பிரமாணம் செய்து வச்சாரு, சிபி ராதாகிருஷ்ணன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மீண்டும் வந்து விட்டார். ஆனால் மீண்டும் ஒரு முறை நம்ம முதலமைச்சர் ஆகுவதற்கு ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் தயங்குகிறார்? அதை பற்றி தான் கேட்க வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு மனதில் எண்ணம் என்ன என்று கேட்டால், அந்த இடத்தை காங்கிரஸ் பிடித்துக் கொள்ளும். நம்ம டெல்லியினுடைய காங்கிரஸினுடைய கமிட்டி அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வெக்கேட் பண்ணாருன்னு வச்சுங்க, அந்த ஸ்பேஸை அவங்க பிடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் 70க்கு 70 சீட் வாங்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் போன்று டெல்லி காங்கிரஸும் ஒரு ஆசையுடன் தான் இருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் அந்த கனவு நினைவாகாது என்பதுதான் கருத்து. காரணம், அவங்களுக்கு கேடர் இல்லைங்க வினோத். ஒரு விதமான ஆச்சரியமான படக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பூத்துக்கு பூத் ஏஜென்டே கிடையாதுங்க. ரொம்ப பரிதாபமான நிலைமையில் காங்கிரஸ் இருக்கிறது. ஏதோ ராகுல் காந்தி 99 சீட்டு ஜெயிச்சுட்டேன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் பிச்சை போடவில்லை என்றால், அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் பிச்சை போடவில்லை என்றால், காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிருக்காது. இப்பொழுது அம்மையார் எப்படி அங்க ஒரு பிரியங்கா காந்தி போட்டியிட்டு எப்படி அவர்கள் ஜெயித்து வென்ற பிறகு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி நீடிப்பாரா அல்லது பிரியங்கா காந்தி ஆட்படுவாரா என்றெல்லாம் தெரியவில்லை. ஒரு குழப்பம் காங்கிரஸிலே இருக்கிறது. ஓகே சார், என்டிஏ கூட்டணியில பிளவு ஏற்பட போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பத்திரிகையாளர்லாம் சொல்றாங்க. இது உண்மையா சார்? பொய். திமுக தான் பிளவு ஏற்படுத்தி இருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சிகள், அதுவும் குறிப்பாக செல்வ பெருந்தகை போன்றவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு அபாயமணியமாகத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி. சார், பிரிட்டனில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு நல்லதா அல்லது பாதிப்புகளை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். காஷ்மீர் கொள்கையில் அந்த சுனாக் அவர்கள் இந்து மதத்தில் ஈடுபட்டவராக என்றால் இந்தியாவை சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். வந்திருக்கக்கூடிய ஷூமர் என்பவர் அவருடைய காஷ்மீர் கொள்கை லேபர் பார்ட்டியில் வந்திருப்பதனால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தும். எனினும் ஆஸ்திரேலியாவிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துவிட்டது. லண்டனிலும் கம்யூனிஸ்ட் சார்பாக இருந்த ஒரு கட்சி வந்துவிட்டது. அது பாலஸ்தீனியன், சைனா போன்ற உறவுகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். இது அமெரிக்காவில் வரக்கூடிய தேர்தலை அதிகமாக பாதிக்கப்படும் என்று தான் என்னுடைய கருத்து வினோத். சார், இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் சார் உங்க பார்வையில இருந்து ஒரு கருத்து சார்? பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய விவசாய அமைச்சர் தமிழக பாஜகவிடம் பேச இருக்கிறார். நரேந்திர மோடியினுடைய ஒரு செய்தியை தர இருக்கிறார். அதன் மூலமாக என்டிஏ கூட்டணி தான் விக்கிரவாண்டியில் ஜெயிக்கும். அதற்காக அன்புமணி ராமதாஸ் கங்கணம் கைத்து கொண்டு செய்கிறார். என்னதான் பணம் கொடுத்தாலும் விக்கிரவாண்டியில அந்த கள்ளக்குறிச்சி சாராயம் எதிரொலிக்க இருக்கிறது. அது இன்னும் 2 நாள்ல தேர்தல் வரப்போகுதுங்க. அங்க வாக்கெடுப்பு நடக்க போறது 10th இல்லைங்களா? அந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி 3 days தான் இருக்குது. என்ன பண்ண போறாங்களோ தெரியல. சூடு பறக்கும் பிரச்சாரம். தமிழகத்தில் குறைந்தது 500 கோடி ரூபாய் செலவழிக்கிறார்கள் திமுகவினர். அதிமுகவினர் செலவழிப்பது இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியிடம் கேடர் இருக்கிறது, பணம் கிடையாது. வெயிட் அண்ட் வாட்ச். என்னை பொறுத்து மட்டும் டெல்லியில் வரக்கூடிய செய்திகள் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று தான் சொல்லுகிறார்கள் விக்கிரவாண்டியில். ஓகே சார், கடைசியா எப்போது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு அப்டேட் கொடுப்பீங்க? அந்த எக்ஸ்க்ளூசிவான தகவல் என்ன சார்? அந்த எக்ஸ்க்ளூசிவான தகவல், அம்மையார் நிர்மலா சீதாராமன் 24ஆம் தேதி மத்திய நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு பல சலுகைகள் வர இருக்கிறது. இன்கம் டாக்ஸ் குறையும் என்பதுதான். அதாவது வரி விகிதத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் மிடில் கிளாஸ் நடுத்தர இந்தியர்களுக்கும் டாக்ஸ் பேயர்ஸ், தோஸ் ஹூ ஆர் ரெகுலர்லி பேயிங் டாக்ஸ், அவர்களுக்கெல்லாம் கன்செஷன் கிடைக்கும். நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட் ஏற்கனவே நம்ம ஜனாதிபதி அவர்கள் உரையில் சொன்னது மாதிரி ஏழை எளியர்களுக்கான பட்ஜெட். இன்னும் ஒரு கரெக்டா ஒரு 10 நாள்ல வந்துடுங்க பட்ஜெட். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுதான் நிர்மலா சீதாராமனுடைய தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்று நினைக்கிறேன் வினோத்குமார். ஓகே சார், எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.